இறந்தவர்களை அடக்கம் தான் பண்ணணும், எரிக்கக்கூடாது. அது இறந்தவர்கள் மீது நிகழ்த்துகிற வன்முறை. ஆமாம், இறந்தவங்கள பார்த்து பயப்படுறாங்க, பேயா வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எரிக்கிறாங்க, பயந்து போய் தான் எரிக்கிறாங்க. நேற்று வரைக்கும் இது எங்கள் குல வழக்கம், எங்கள் மத வழக்கம்னு சொல்லி எரிக்கிறது ரொம்ப தப்பு. இப்போ நேற்று வரைக்கும் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு உருவமாக உங்கள்கிட்ட பழகிற ஒருத்தரை இறந்து போயிட்டா எப்படி அவங்க மேலே தீயை வச்சு எரிக்கிறதுக்கு மனசு வருது? உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தரோட அம்மா இறக்குறாங்க, 50 வயசுலேயே இறக்குறாங்க அல்லது 60 வயசுல இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இறக்க முன்னாடி வரைக்கும் உயிரோட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை இறந்த உடனே எப்படி உங்களுக்கு ஒரே நாளில் தீயை வச்சு கொளுத்த உங்களுக்கு மனசு வருது? இப்போ ஏதோ ஒரு விபத்துலேயோ ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தை இறந்து போன உடனே அப்போ எப்படி ஒரே நாளில் தீயை வச்சு எரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசு வருது? இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தீயை வச்சு இது எங்கள் மத வழக்கம், குல வழக்கம்னு சொல்லிக்கிட்டு எப்படி அந்த உடம்பை தீயை வச்சு எரிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? அதனால் அது ரொம்ப மனிதத்தன்மையற்ற ஒரு மூட நம்பிக்கை அது. ஏன்னா இப்படி தான் அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, இதான் நம்ம மத வழக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர உங்கள் உள்ளுணர்வு அதை செய்ய தூண்டுகிறதா? உங்கள் உள்ளுணர்வு அதை செய்ய சம்மதிக்கிறதா? அதை மீற முடியல. யாரோ சொல்லி வச்ச சடங்குகளை இவங்களால மீற முடியல. இறந்தவர்கள் மீது ஒரு வன்முறை, இது ஒரு வன்முறை. செத்த பிறகு அவங்க போனோமா பேயா ஒருத்தர் செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் உயிரோடு வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. சப்போஸ் சாவலை, ஆனால் இவங்க செத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட ஏற்றுக்க மாட்டாங்க. நீ பேய் தான், நீ உண்மையிலே பேய் தான் அப்படிம்பாங்க. ஐயோ உயிரோடு வந்துட்டாரே சந்தோஷப்படுறதுக்கு இல்லாமல் இவர் பேய் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மனப்பான்மையில் அந்த பேய் மூட நம்பிக்கைங்கிறது மனிதர்களை அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கு. உண்மையான அன்பு இல்லாமல், உண்மையை புரிந்து கொள்ளாமல் அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கு. அதனால் இறந்தவர்களை என்ன பண்ணோம், மென்மையாக அந்த மண்ணை தோண்டி அந்த பூமிக்குள்ளே வச்சு மூடுறது தான் நல்லது. மண்களை போட்டு மூடுவது தான் நல்லது. அப்போ அது கூட செய்யலாமா? இறந்து போனவங்கள மண்ணில் போட்டு மூடலாமா? வேறு என்ன பண்ண முடியும்? ஐஸ் பெட்டிலே வைக்க முடியும். நம்ம வெளியில் வச்சா நாரி போயிடும். இறந்து போனால் அதை தான் மென்மையாக செய்யணும். ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கணும். அதுக்கு போயிட்டு அது ஈஸி கூட. இந்த இயற்கையான நடைமுறை இருக்குல்ல, ஒரு குழியை தோண்டி ஒரு உடம்பை இறந்து போன ஒருவரை மண்ணுக்குள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடுறது ஈஸி. நீங்கள் அதுக்கு பதிலாக கட்டையெல்லாம் வச்சு அந்த மண்ணை வச்சு பூசி கட்டையெல்லாம் வச்சு தீயை பற்ற வச்சு நாள் முழுதும் எரிய வைக்கிறதும் அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், கையை காலெல்லாம் தூக்கிட்டு இருக்கும் எரியும் போது. அப்போ கம்பெல்லாம் வச்சு அடிப்பாங்க. அந்த எரிந்த பணம் கையை காலெல்லாம் தூக்கும், விரைச்சிக்கிட்டு வெடிச்சிக்கிட்டு நிற்கும். அதை அடிப்பாங்க, அடித்து அமுத்துவாங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? என்ன முட்டாளா? இறந்தவங்க இறந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஒரு குழியை தோண்டி புதைச்சிரு, மண்ணை போட்டு மூடிடு. எதுக்கு அதை எரிக்கிறதும், அதுக்கு அவ்வளோ கட்டைகளை செலவு பண்ணி எரிக்கிறதும், அப்புறம் அது எழும்பிச்சுன்னா ஒருத்தர் அது எரிகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து அடிக்கிறதும், அதையெல்லாம் செய்கிறவங்க ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் அந்த சாதின்னு வேற சொல்லி அதை சரி நீ எரிக்கிற அப்படி இல்லை, அப்போ உன்னுடைய சொந்தக்காரங்க யாராக இறந்துட்டாங்க, உன்னுடைய அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்க, நீ அந்த மாதிரி செய்வியா? அவங்க கை காலெல்லாம் விடைக்கும், அந்த தீ பற்றி எரியும் போது அந்த கை காலெல்லாம் தூக்கும். அப்போ நீ அதை கம்பை வச்சு அடித்து அமுத்துவியா? ஒரு நாளைக்கு முன்னாடி தானே உயிரோடு இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க, பழகிட்டு இருந்தாங்க, அன்பாக பாசமாக இருந்து, அப்படிப்பட்டவங்கள ஒரு நாள் அப்படி எப்படி செய்ய மனசு வருது? அதனால் எரிக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய வன்முறை. அதை நம்ம சட்டம் போட்டு கூட மாற்றலாம். இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடக்கும்போது எல்லா வீட்லேயும் மரணம் நடக்கும். பிறப்பு நடக்குன்னா இறப்பு நடக்கும். இறப்பின் போது நீங்கள் இந்த விதிமுறையை மாற்றுங்க.